பாடகர் வேடன் அவர்களை சந்திச்சதாக கேள்விப்பட்டோம். சகோதரர் ராஜ்மோகனை சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிற போது தம்பி வேடனும் அங்கே வருகிறார். 2 பேரும் சந்திச்சும் ஆரத்தழுவி 2 பேரும் போர்க்களத்தில் நின்றவர். தம்பி வேடன் என்னை சந்தித்து ஓடி வந்து கட்டிப்பிடித்ததும் நானும் ஆரத்தழுவி கட்டிப்பிடித்ததும் இரத்த பாசம் என்று நான் கருதுகிறேன். ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஈவெண்ட்டை நடத்த இருக்கிறார். நிச்சயமாக நமது வலையொலி தளமும் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். அதிலே மிக முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக நிறைய பேரை அழைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிலே என்னையை குறிப்பாக நீங்கள் வந்தே தீர வேண்டும் சிறப்பு அழைப்பாளராக என்று சொன்னார். வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், என் தம்பி வேடனுக்கு தொடர்ந்து RSS கும்பல்கள் அவரை அவதூறு பரப்புவதும் வாரி தூற்றுவதுமான வேலைகளில் இருப்பதை தாண்டிலும் கொலை மிரட்டல்களும் விடுகிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், தம்பியை தொட்டால் தாங்க மாட்டீங்க, நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். 3 நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மக்களுடைய விடியலுக்காகவும் அங்கே மக்கள் படுகிற வேதனைகளையும் கேவலங்களையும் அவர் பாப்பிசை பாடகத்தின் மூலமாக தமிழீழ பகுதிகளில் தொடர்ந்து குரல் எழுப்பியவர். இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக கைது செய்தவரை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். பாடகர் வேடன் அவர்களை சந்திச்சதாக கேள்விப்பட்டோம். அந்த சந்திப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? தம்பி சட்டசபை வளாகம், நான் மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகனை சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிற போது தம்பி வேடனும் அங்கே வருகை தந்தார். 2 பேரும் சந்திச்சும் ஆரத்தழுவி 2 பேரும் போர்க்களத்தில் நின்றவர்கள். ஒன்று அவர் இசையின் மூலமாக ஒரு போர்க்களம், நான் உண்மையிலேயே துமிக்கி பிடித்த ஒரு போர்க்களம். 2 பேரும் ஒரே விடுதலைக்காக போராடிய நபர்கள். அந்த வகையில் தம்பி வேடன் என்னை சந்தித்து ஓடி வந்து கட்டிப்பிடித்ததும் நானும் ஆரத்தழுவி கட்டிப்பிடித்ததும் இரத்த பாசம் என்றே நான் கருதுகிறேன். அந்த இரத்த பாசத்திற்குள் அவரும் கண்கலங்கினார், நானும் கண்கலங்கினேன். இப்படித்தான் அந்த இடம் அமைந்தது. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களை, ராஜ்மோகன் அவர்களை வேடன் சந்திக்க செல்கிற போது, ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இல்லை முதல்ல நீங்கள் போங்க, நான் இளவலை எப்போ வேணாலும் பார்த்துக்குவேன் என்று சொன்னேன். உடனடியாக போய் அமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வருகிற போது, புகைப்படம் எடுத்துக்கொள்வோம் அண்ணா, என்னுடைய எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் எடுத்துக்கிட்டேன். நானும் என்னுடைய எண்ணெய் கொடுத்துக்கிட்டேன். அந்த அன்பின் பரிமாற்றம். ஆனால் சாப்பிட்டீங்களா என்று கேட்டதும், நான் திருப்பி கேட்டதும், சாப்பிட போகலாமே என்று சொன்னார். இன்னும் நான் அமைச்சரை பார்க்கல, அமைச்சரை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் என்று சொன்னேன். அதற்குள்ளாக மரியாதைக்குரிய தோழர் அமைச்சர் வன்னியரசுவை சந்திப்பதற்காக தம்பி வேடன் செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். எல்லா அமைச்சரையும் நீங்கள் பார்த்துருங்க, ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஈவெண்ட்டை நடத்த இருக்கிறார். நிச்சயமாக நமது வலையொலி தளமும் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். அதிலே மிக முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக நிறைய பேரை அழைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிலே என்னையை குறிப்பாக நீங்கள் வந்தே தீர வேண்டும் சிறப்பு அழைப்பாளராக என்று சொன்னார். வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். பிறகு நான் சொன்னேன், செட்டிநாட்டு சாப்பாடை ஒரு முறை சாப்பிட வாருங்கள் என்று சொன்னேன். நிச்சயமாக வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இது ஒரு இரத்த பாசத்தில் பேசிய வார்த்தைகள். 2 பேரும் ஒரு இனத்திற்காக போராடக்கூடியவர்கள். அங்கே அது வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். தம்பியை மீண்டும் இன்று இரவே சந்திக்கிறேன். முக்கியமான பேச்சுவார்த்தைகளோடு அவர் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இரவு சந்திப்பு நடக்கிறது. சில நாட்கள் முன்னதாக அவருடைய பிரச்சனைகள்லாம் இது வரும்பொழுது அவருக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசியவர் நீங்கள். அந்த வீடியோவெல்லாம் அவர் பார்த்துருந்தாரா? அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அதுக்கு தான் அவர் அதை பற்றி என்ன நினைக்கல. அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்தித்ததே கிடையாது, இதுதான் முதல் சந்திப்பு. அப்படிங்கும்போது அந்த இனம் புரியாத அந்த மனநிலை, அதான் சொல்கிறேன், இரத்த பாசத்தின் அபூர்வம் அது. ஒருவர் ஆரத்தழுவி முகம் பார்க்காமலே ஒரு கணம் யோசித்து வீடியோக்களில் பார்த்த முகத்தை வைத்து பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்றால் அது போற்றுதலுக்குரியது. இரவு தான் நாங்கள் அந்த விடயத்தை பற்றி பேசலான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், தம்பிக்கு பாதுகாப்பு விஷயங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், என் தம்பி வேடனுக்கு தொடர்ந்து RSS கும்பல்கள் அவரை அவதூறு பரப்புவதும் வாரி தூற்றுவதுமான வேலைகளில்
இருப்பதை தாண்டிலும் கொலை மிரட்டல்களும் விடுகிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், தம்பியை தொட்டால் தாங்க மாட்டீங்க, நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆகையால் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் தம்பி. ஈழத்தில் ஒரு பாப் இசை பாடகர் 3 நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மக்களுடைய விடியலுக்காகவும் அங்கே மக்கள் படுகிற வேதனைகளையும் கேவலங்களையும் அவர் பாப் இசை பாடகத்தின் மூலமாக தமிழீழ பகுதிகளில் தொடர்ந்து குரல் எழுப்பியவர். இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக கைது செய்தவரை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கை. விடுதலை செய்யப்பட வேண்டும். தம்பி வேடன் அவர்களும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். தோழர் வன்னியரசு அவர்களும் அமைச்சர் அவர்களும் அதைத்தான் இப்பொழுது குறிப்பிட்டு பத்திரிகை சந்திப்பிலே பேசியிருக்கிறார். நாங்களும் சொல்லுகிறோம், ஒரு அப்பாவி பாடகரை வன்னியரசு அவர்கள் பேசுகிறார், சீமான் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் தாவேகா தரப்பில் அமைச்சர்கள் பெருசாக யாரும் அதை பற்றி பேசலை. இல்லை, இதை பற்றி முதல்வர் வேடன் அவர்கள் போடலை. இல்லை, இதை பற்றி வேடன் அவர்கள் என்னுடைய இளையவர் ராஜ்மோகன் இடத்திலே சொல்லியிருக்கிறார், அமைச்சரிடத்திலே சொல்லியிருக்கிறார். அமைச்சர் நிச்சயமாக முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். விரைவில் அதற்கான அறிக்கையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். கண்டிப்பாக பார்ப்போம். பொறுத்திருந்து பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.